வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம், வீரகனூர். இப்பொழுது நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கிரக பெயர்ச்சிகள் வரிசையில் சனி பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த சனி பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றது. இந்த ராசியில் கிரகங்கள் பெயர்ச்சியாவதற்கும் தனிமனித ஜாதகத்திற்கும் என்ன தொடர்பு, உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்ற விளைவினை சிறிய தொகுப்பாக காண உள்ளோம். அதற்கு முன்பாக தங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்க்கவும், அல்லது வாஸ்து அல்லது குழந்தைகள் பெயர் வைக்கவும், அல்லது கேபி ஜோதிட முறை என்ற அட்வான்ஸ் ஜோதிட முறையில் அல்லது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம் இவற்றை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் ஆன்லைன் மூலியமாக ஜாதகம் பார்த்து தரப்படும். தயவுசெய்து இந்த பதிவினை காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். சரி, இப்பொழுது இந்த சனி பயிற்சியானது ராசியில் பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை 12 ராசிகளுக்கும் ஒரு சிறிய விளக்கமாக காண உள்ளோம். பொதுவாக சனியானது தன்னுடைய சொந்த வீடுகளாகிய மகரம் மற்றும் கும்பத்தில் இந்த 5 வருடங்களாக கிரக பயிற்சி சஞ்சரித்து கொண்டிருந்தது. இப்பொழுது குருவின் வீடாகிய மீனத்திற்கு இப்பொழுது சனியானது பயிற்சி ஆகின்றது. இந்த மீனத்தில் பயிற்சி ஆகும் பொழுது இதை காலச்சக்கர வீதியில் 12ஆம் வீடாகவும் குறிப்பிடுகின்றது. இந்த 12ஆம் இடமில்ல அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடமாகவும் விரயஸ்தானமாகவும் இருக்கின்றது. அப்பொழுது நாட்டில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த சனியானது எப்பவுமே சனியானது நிலையான பலன்களாகவும் மெதுவாகவும் செய்யக்கூடிய பலனாக இருக்கும். அதனால் எவ்வாறு இருக்கும், இந்த ஆண்டு கடல் மற்றும் வீடு, நிலம், வாகனங்கள், ஆராய்ச்சிகள் போன்ற துறையிலும், நீர்வழி போக்குவரத்துகள் ஒரு சில தடைகள், தாமதங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் ஒரு சில தாமதங்களும் தடைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த பதிவை நம்ம சுருக்கமாக ஒரு இன்டிமேஷன் தகவல் கூட நாம் பார்க்க உள்ளோம். விரிவான பலன்களுக்கு தங்களை நேரில் சந்திக்கலாம். சரி, இப்பொழுது இந்த ராசியில் பெயர்ச்சி ஆவதற்கும் தனிமனித வாழ்க்கும் என்ன தொடர்பு? பொதுவாக இந்த ராசி பெயர்ச்சி என்பது ஒரு பொதுவான அளவுகோல். தனிமனித ஜாதகத்தில் இதை நாம் அளவிடும் பொழுது உங்களுடைய நடப்பு, திசா, புத்தி, அந்தரங்க, சூட்சமங்கள் இவற்றின் அடிப்படையில் தான் தங்களுக்கு பலன்களை தர வாய்ப்பாக அமைக்கும். சரி, இப்பொழுது இந்த மேச ராசி, மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியானது 12ஆம் இடத்தில் அமர்ந்து கோச்சார் ரீதியாக அமர்ந்து ஒரு சில நல்ல பலன்களை, தீய பலன்களை தருகின்றது. இந்த 12ஆம் இடம் என்பது நாம் ஏழரை சனியின் தொடக்கம் என்று நம்முடைய மூலநூல்களில் குறிப்பிடுகின்றது. இந்த 12ஆம் இடத்தில் இருப்பவர்கள் எதனோட தொடர்பு ஏற்படுத்தப்படுகின்றது? தன்னுடைய வீடு, நிலம், வாகனங்கள், உங்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதன் மூலியமான விரயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது மூலதனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஆகையால் மேச ராசிகர்கள் இது பொன்னான ஆண்டுகளை நீங்கள் உழுந்து சேமிப்பு மற்றும் வீடு, நில, வாகனங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதன் மூலியமாக பிரச்சனைகள், ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக நாம் கருத்தில் கொள்ளலாம். இவர்கள் இதில் இருந்தெல்லாம் போக்கிக் கொள்ள உங்களுக்கு சரி, எனக்கு விரையுமே வேணாம், நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு நீங்கள் சிவ வழிபாடு செய்வதன் மூலம், சிவன் கோயில் சேர்ந்து சிவ வழிபாடு செய்வதன் மூலம் இந்த பிரச்சனை சற்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ரிஷப ராசி வாழ்க்கையில் உள்ள அழகையும் தத்துவையும் முகத்தின் நல்லினமும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இயற்கையாக உள்ளக்கூடிய இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சனியானது உங்கள் ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்தது. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய என்டர்டைன்மெண்ட், சந்தோஷங்கள், இந்த இடத்திலிருந்து தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க போகிறது. இந்த அவுட்புட் நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். விரிவான பதிலும் இன்றைய பதில் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 11ஆம் இடத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள், உங்களுடைய சந்தோஷமாக இருக்கிற முயல்வீர்கள், ஆனால் அதில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படும். ஏன்னா சனியானது ஒரு பலன்களை கொடுக்கும் பொழுது காக்க வைத்து தான் கொடுக்கும். ஏனென்றால் சனியுடைய கோச்சாரங்கள் நம்ம மெதுவாக சொல்லுவோம், நற்பலனோ தீய பலன்களை கொடுக்கும். அதனால் 11ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு, நில, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய தாயார்களுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய பிரச்சனைகளையும், மற்றபடி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், நீங்கள் இதில் சந்தோஷத்தை அடைஞ்சிருங்க. நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு சேர்த்து வேகமாக நீங்கள் பிராய்ச்சிப்பட்டு போகும்பொழுது அதனுடைய ஒரு சில தடைகளும் தாமதங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பொறுமையை காக்கும்பொழுது எல்லையற்ற சந்தோஷத்தை ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பணம், பொருளாதாரத்தெல்லாம் கையில் இருந்த பணம் இருப்பெல்லாம் கரையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சார், இதெல்லாம் எனக்கு கரையாமல் நல்லா நீட்டாக ஜாலியாக இருக்கணும், என்னோட தொழில் வளர்ச்சி முன்னேறும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கடவுளை நீங்கள் அவரையே நீங்கள் வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது விநாயகர் வழிபாடுகளை நீங்கள் செய்து தியானிக்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷங்கள் மற்றும் பொருளாதாரம் இரண்டிலுமே உங்களுக்கு குறையற்ற
பலன்களை தர காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து மீன ராசிக்காரர்கள், இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இந்த உலகத்தில் உள்ள தகவல் தொடர்பில் அதிக முன்னோடித்தனமாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த சனியானது உங்களுக்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றது. அப்பொழுது உங்களுக்கு தொழில் மற்றும் அந்தஸ்து இவைகள் நிலையானதாகவும் நிலையான தன்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நிலையான தன்மையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தவறான தகவல்கள் அடிப்படையில் உங்களை யாராச்சும் பொய்யான செய்திகள் சொல்லி உங்களுக்கு தங்களுடைய நிலையான வருமானத்தையோ இல்லை சிந்தனைகளோ களைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சற்று எச்சரிக்கையாகவும் தகவல் தொடர்பு விஷயத்தில் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்தாலே உங்களுக்கு வந்து எல்லையற்ற துன்பத்திலிருந்து வெளிப்படலாம். அடுத்தது வயோதிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலையான கிரானிக்கல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த லோ ப்ரெஷர் லோ சுகர் உள்ளவர்கள்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக அதுக்கு மெடிசன் எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மிதுன லக்னங்களுக்கு ஒன்றும் தவறில்லை. அடுத்தது கடக லக்னம், கடகராசி. இதுக்கு வந்து 9ஆம் இடம் என்பது நம்முடைய சமுதாய குலகுலக்கங்கள் என்டர்டைன்மெண்ட் தந்தை நம்முடைய பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சனி இருக்கும் பொழுது பாக்கியங்களுக்கு எதுவுமே குறையில்லாது சனியானது நல்லா கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் நிதானத்தோடையும் உங்களுடைய கலாச்சாரத்தை போற்றி தந்தை மற்றும் நம்முடைய குலதெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலம் இதில் இருந்தாலும் நீங்கள் தற்காலத்துக் கொள்ளலாம். நீங்கள் கௌரவத்திற்கு ஆசைப்படாமல் நீங்கள் எப்பவும் ஏற்கனவே அஷ்டம சனி என்ற 8ஆம் இடத்திலிருந்து உங்களை ரெவல்யூஷன் வந்ததனால் நீங்கள் கௌரவத்திற்கு சற்று ஆசைப்பட்டு கையில் இருந்த பொருளாதாரத்தெல்லாம் கரையிறதுக்கு நேரிடும். அதனால் இதெல்லாம் பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாத, நீங்கள் மட்டும் உங்களுடைய வேலையை கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்கள் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வழிபடலாம். சரி, உங்களுக்கான அதிர்ஷ்டமான தெய்வங்களையும் நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் வந்து புதன் பகவானை கொண்டு விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு எல்லையற்ற இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அடுத்ததாக சிம்மம். சிம்மம் வாழ்க்கை நிலையான சிந்தனையும் நிலையான எதிர்ப்பையும் வாழ்க்கையில் எதையுமே போட்டி போட்டு செய்யணும், இதை தான் இருக்கணும் நிலையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பப்படக்கூடிய சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த சனியானது 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது. 8ஆம் இடம் என்றால் பயப்பட வேண்டாம். 8ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தில் சனி போவதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உடல்நலத்தில் சற்று சந்தேகத்தையும் சந்தேக மனப்பான்மையும் எதிர்பாராத ஒரு மனக்குழப்பமான உள்ள சூழ்நிலையாக இருக்கும். ஆகினால் உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்களை தீர்க்கவும் நீங்கள் வந்து அமைதியை கடைபிடிக்கவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருந்தா போகிறோம். யாராச்சும் பணம் கேட்குறான்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அல்லது ஸ்பீச் ஜாமீன் கையெழுத்து அப்படின்னு மற்ற விஷயம் தலையிடும் பொழுது அதனால ஒரு சில பிரச்சனைகளை அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிமல் 8ஆம் இடம் இது வந்து ராசிபடி நம்ம நடக்கிறது உங்களோட லக்ன ராசிபடி வேற மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் இந்த வழியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே இந்த பிரச்சனை வந்து தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன், அதாவது சுக்கிர வழிபாடு செய்வதன் மூலம், அதாவது சுக்கிரன் யாரு, நம்முடைய பெருமாள் உள்ள தாயார், அதாவது சுக்கிரனுடைய கொள்கை இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இது மாதிரி உள்ள தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கன்னி. இந்த உலகத்தில் பணத்தையும் பொருளாதாரத்தையும் வெற்றியும் ஒரு சேர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய மனம் படைத்த இந்த கன்னி ராசியின் புதனின் ஆதிக்கம் பெற்ற கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் சனி பயிற்சி நடந்த 7ஆம் இடம் என்பது சமுதாயம் சார்ந்த உறவுகளில் நீங்கள் நிலையான சிந்தனையும் நிலையான அனுபவத்தையும் கணவன் மனைவி உறவிலும் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்படும் கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களை அடையக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். இதை நம்ம சொல்லப்படுறது சனியானது இந்த தகவல் 7ஆம் இடம் என்பது நம்முடைய சமுதாயம் அந்தஸ்து கௌரவத்துக்கு உண்டான இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து பொருளாதார கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு வீடுகள் வாங்குறது, பணத்தை செலவு பண்ணுறது, எதை எடுத்தாலும் கௌரவம். அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை கண்டினியூஸ் பண்ணுங்க. அடுத்தனுடைய கண்ணோட்டத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் போங்க. கணவன் மனைவர்களை அதிக எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எதிர்பார்க்காதீங்க. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொண்டு சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களுக்கு வந்து இதில் இருந்தாலும் அவங்க வந்து தப்பிச்சு கொள்ளலாம். நீங்கள் வந்து முருக வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய எண்ண சுமைகளும் எண்ண கருத்துக்களையும் நாம் வெளிப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அடுத்தது துலாம். இந்த உலகத்தில் நாயத்தராசாம் துலாம், அதில் நடுநிலை நாயகமாம் சுக்கிரன். இந்த அமைப்பை பெற்றக்கூடிய இந்த துலா ராசிக்கு இந்த சனியானது 6ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகுது. 6ஆம் இடத்தில் வெற்றி வாய்ப்புகளும் வெற்றி கனிகளும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு புலி போல சிங்கம் போல பதுங்கியிருந்து தன்னுடைய காரியத்தை கச்சிதமாக சாதித்துக் கொள்வதற்கு உண்டான அருமையான கால நேரம். ஆகினால் இந்த இடத்துல நம்ம வந்து வேட்டைக்கு போய் என்ன சாதிக்க போகிறோம் கணக்காட்சிமா. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணக்கூடும், சமுதாயத்தில் நீங்கள் ஒற்றிருக்கும் போது எதையோ வேட்டையாடக்கூடிய உங்களுடைய லட்சியங்களையும் நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக காத்து கொண்டிருக்கும் போது மனதனுக்குள்ள ஒரு மிருகத்தனமான எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகக்கூடும். ஏன்னால் வெற்றி பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு காத்துக்கும் போது உயிர்பட்டான விஷயங்கள் எல்லாம் அடிபடக்கூடிய ஒரு கால வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் நம்மளுக்கு உண்டான வாழ்க்கை இதுதான், நாமளும் விட்டு கொடுத்து போகணும். பொருளாதாரம் மட்டுமே வாழ்க்கை இல்லை,
அதை தாண்டும் உலகம் இருக்கின்றது, அடுத்தனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்குள்ள இதிலிருந்து தான் விடுபட்டு கொள்ளலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான இஷ்டமான தெய்வங்கள் இந்த சனியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு கால நேரம் என்று கிடைக்கப்படுகிற பொழுது விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் உங்களுக்கு சற்று மன நிம்மதியும் மன செல்வாக்கையும் நம்மளுக்கு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட், விருச்சிக ராசி. இந்த உலகத்திலுடைய துன்பத்தையே ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இனிமையான அற்புதமான ஒரு நீரின் தத்துவம் கொண்ட இனிய விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது கலைகளின் தத்துவம். அடுத்தது என்டர்டைன்மெண்ட். உலகத்தில் உள்ள அனைத்து கற்பனாத சக்திகளுக்கும் உரிய இடம் 5ஆம் இடம். இந்த விருச்சிக லக்னக்காரந்து கடல் போல இருக்கக்கூடிய உள்ள கடலில் உள்ள மீந்தி அதில் உள்ள பொக்கிஷங்களை எடுப்பது போல சனியானது இருப்பதனால் நீங்கள் அமைதியாக நிலைத்து நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள கற்பனை சக்திகள், குழந்தை பேர்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் நீங்கள் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் உங்களுடைய பெருமையும் இந்த சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு உண்டான இனிய ஒரு காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் என்று நாம் எடுத்துக்கொள்ள போகும்போது அம்மன் வழிபாடு, அடுத்தது அம்மன் மாரியம்மன். இது கூட அம்மன் தெய்வங்களை நீங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது தன்னுடைய நேர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட சிந்தனை, எதிலையும் டார்கெட் என்று அடிக்கக்கூடிய தனுசு லக்னத்தில் பிறந்த அவர்களுக்கு இந்த சனியானது 4ஆம் இடத்திலிருந்து என்ன பண்ண போகிறது? 4ஆம் அர்த்தமாஷ்டம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் 4ஆம் இடம் வந்து வீடு, நில, வாகனங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதிலெல்லாம் ஒரு நன்மை தீமைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. தாயாருடைய உடல்நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருந்தால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். குழந்தைகளுடைய படிப்பு இதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. இதெல்லாம் ப்ளஸ் மட்டும் தான் சொல்கிறோம். அதனால் நெகட்டிவ்ஸ் தாயாருடைய உடல்நலங்கள், வண்டி வாகனங்கள், நீங்கள் எதிர்பாராத லேண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய நேரங்கள்லாம் நிறைய வரும். அதனால் ஃபைனான்சியல் ரீதியாகவும் மனசு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுங்க. எல்லாத்தையும் ஆக்ரோஷமாகவே பட்டாசு போல வெடிச்சிட்டு படப்படப்படன்னு இருக்கிறத விட்டு கொஞ்சம் நிதானமான ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் சிந்திச்சாலே உங்களுக்கு வழிபடலாம். உங்களுக்கு யாருமே கடவுள் இல்லை. உங்களுடைய ராசியின் அதிபதியாக தட்சிணாமூர்த்தி ஆகிய குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நிவர்த்தியான நிறைவான பலன்களை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, அடுத்தது இந்த உலகத்துக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் போற்றி பாடக்கூடிய தொழில், எதை எடுத்தாலுமே அந்தஸ்து, தொழில், டார்கெட் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ், ஒரு எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 7.5 சனி நிறைவேறிந்து போய்விட்டது. நமக்கு 3ஆம் இடத்தில் சனியானது இருக்கின்றது. அப்போ சந்தோஷமான நிலைமைக்கு நாம் போகின்றோம் அப்படின்ற மனநிறைவோடு இருப்பீர்கள். இந்த சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் என்ன பண்ணணும்? பணம், பொருளாதாரத்திலாம் நீங்கள் மீண்டும் நம்ம செலவு மற்ற இதெல்லாம் இருக்கும்போது ஆடம்பரமாக உங்கள் லைஃப்பை என்டர்டெயின் பண்ணுங்கள். ஜாலியாக சுற்றுலா போங்க, மன அமைதியான இடத்துக்கு போங்க, அமைதியாக இருங்க, அமைதியான நல்ல விஷயத்தையே சிந்திக்குங்கள். உங்களுக்கு ஆகாத விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து விட்டு தொழிலில் அதிக முதலீடுத்தனமான எண்ணங்களை சற்று ஒதுக்கி வைங்கள். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கொஞ்சம் ஒரு 6 மாத காலங்கள் இடைவெளி விட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நிறுத்தணும். அடுத்தது இந்த உலகமே போனாலும் கும்பம், இந்த உலகத்தையே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை யாருக்குன்றது கும்பம், அதுவும் சனி. ஏன் ஆர்கனைஸ் பண்ண முடியும்? எல்லாத்தையும் ஒரு மனிதனை கூப்பிட்டு ஒரு கம்பைனாக நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது அதுக்கெல்லாம் ஒரு தலைவர் லீடர்ஷிப் தேரும். அவருக்கு பொறுமை வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நீரின் தத்துவத்தையும் காற்றின் தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு நிலையான ஒரு இறுக்கமான மனதையும் ஸ்டெபிலிட்டி உள்ள கும்பராசி, கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் தனியானது பயன்படுது. அப்போ பணம், பொருளாதார விஷயத்தில் சற்று சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க அங்கே முயல்வீர்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். மனையினுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லை. அதன் மூலிமா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி மற்றும் பண வருவாய் இதெல்லாம் ஏற்படக்கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வங்கள் என்பது நம்ம எடுத்துக்கொண்டால் நீங்கள் சுக்கிரன் வழிபாடு அல்லது பெண் தெய்வங்கள், இந்த பெரியாய் போன்ற ஒரு இருமுக உள்ள கடவுள்கள், ஐயனார் இது மாதிரிக்குள்ள ஒரு விகாரமான தோற்றமுடைய கடவுள்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் தான் சற்று நிவர்த்தி கொள்ளும். அடுத்தது மீனம். கடலிலேயே முத்தும் மீனும், கடலிலே கப்பலும், கண்ணீரிலே கடவுளும் கொண்ட கயல்வெளி கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கின்றது. அப்பொழுது என்னவென்றால் உங்களுடைய மனமே இறுக்கமாகி மன அமைதிக்கே உள்ள தூண்டுதலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வாறு அமையும்? ஜென்மம் என்பது ஒன்றுமில்லை. உங்களுடைய லக்னம் ராசியிலேயே இந்த சனிவானத்துக்கும் போது எந்த விஷயத்தையும் சற்று யாராச்சும் ஒரு வேலை கொடுத்தா சரி இன்று போய் நாளை வா அப்படின்னு கொண்டு மன அமைதியும் மன அழுத்தங்களும் ஒரு சுறுசுறுப்புண்மையான தோற்றமும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஒரே பூஸ்டான வழி என்னவென்றால் விஷ்ணு பகவானை உங்களுடைய
மனைவியினுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பதனால் உங்களுக்கு அதிவிதமான உத்தியோகத்தை நடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் வந்து எதை செய்தாலும் நீங்கள் சரியாக செய்து உங்கள் அதிபதியாகிய அந்த குரு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கனகச்சிதமாக இந்த பதில் வந்து இருக்கட்டும். இது எல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள். இதெல்லாம் எவ்வாறு சார் நடைமுறைக்கு வரும் அப்படின் போது, ஒரு கோச்சார கிரகம் என்பது ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தற்காலிகமான ஒரு பலன்களை நம்ம வந்து செய்யும்போது குறிப்பிட்டிருக்கும். தற்காலிகம் என்றால் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். இடையில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ல கிராவல் சரியில்லாம இருக்கும். அல்லது ஒரு பிரேக்ஸ் இருக்கும், ஒரு ஆறு இருக்கும். இதை கடந்து தான் போய்க்கணும். அதே போல தான் கோச்சாரங்கள். அப்போது நாம் நடைபெற்றுக் கொண்ட செயல்களை தாமதமாகவோ அல்லது ஸ்பீடாகவோ இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம், தண்ணி தாகமாக இருக்குது, வண்டியில் பெட்ரோல் இல்லை. அப்படின்னே அந்த பெட்ரோல் பங்க் கீழே இருக்கும். யாரோ ஒருத்தர் 10 பேர் உதவுறதுக்கு இருப்பாங்க. அப்போ கோச்சாரங்கள் நல்லா இருக்கும் பொழுது, இந்த கோச்சார கிரகங்களுடைய இப்போ நடப்பு கிரகங்கள் நல்லா இருக்கும்பொழுது, நம்ம ஸ்பீடாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் பல மடங்கு தூரத்தில். அப்போ இந்த கோச்சாரங்கள் சரியில்லாத போது உங்களுடைய வந்து ரன்னிங் ப்ராசஸ் திசா மாதிரி ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் இடையூறுகள் வரும்போது யாரும் காப்பாற்றால் போராடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இருக்கும். சரி அன்பர்களே, இந்த பதிவு படித்த சப்ஸ்கிரிப்டிலும் உங்களுக்கு ஜோதிடம் ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் போன்ற அடிப்படை விஷயத்தில் சந்தேகங்கள் இருந்தால் என்னை நேரில் அணுகவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.